பண்ண? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு தெரியும், நீங்க பாட்டி கிட்ட என்னமோ சொல்லிருக்கீங்க, அதான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. உங்களை யாரு இங்க கூப்பிட்டா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? தெரியும், என் பாட்டி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தானே நீங்க. அதனால தானே அவங்களுக்கு நீங்க தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க. என்ன அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தணும் தானே என் தாத்தாவை கூட ஏத்தி விட்டீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப கூட என் பாட்டி கோமா ஸ்டேஜ்ல படுத்து இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். இப்ப வீட்டுக்கே வந்து அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? முதல்ல இங்க இருந்து வெளில போங்க. சொல்றேன்ல, போங்க வெளில. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உங்ககிட்ட எல்லாம் அப்படிதான் பேசணும். நல்லபடியா பேசுற அளவுக்கு நீங்க ஒண்ணும் நல்லவங்க இல்ல. போங்கன்றல. சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி அவங்க இவ்ளோ பெரிய ஆளு, உன் வாய்க்கு வந்தபடியில பேசிட்டு இருக்க? சும்மா இருங்க சித்தி. இப்ப கூட நீங்க இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. இவங்க இப்ப வந்ததாலதான் பாட்டிக்கு இப்ப பல்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. முதல்ல இவங்கள வீட்டை விட்டு வெளில போ சொல்லுங்க. என்ன ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஒழுங்கா போயிட சொல்லிட்டேன். முடியாது. இவங்க மூச்சு காத்து கூட பாட்டி மேல படக்கூடாது. ஏன்னா இவங்க அவ்வளவு கெட்டவங்க. என்னடி விட்டா பேசிட்டே போற? இன்னொரு வார்த்தை பேசின அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். ஒரு சின்ன பொண்ணு மேல கை நீட்டுற? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா ஜோதி? ஏய், இப்ப எதுக்குடா இவள அடிச்ச? இவ எதுக்கு முதல்ல பவித்ராவை அடிச்சா? அவ காயத்ரியத்தை எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா உனக்கு? அவ என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது, ஆனா கரெக்டா தான் பேசியிருப்பா. அதுக்காக அவளை கை நீட்டி அடிப்பீங்களா? அப்போ அவளை அடிச்சா நீ திரும்ப இவள அடிப்பியா? ஆமா, அடிப்பேன். என்னடா ஆமா? அவ என்ன ஓம் பொண்ணா? ஆமா, என் பொண்ணுதான். இப்ப என்ன அதுக்கு?